வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் விழா முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் 50 தொழிற்பேட்டையில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு காரில் மது பாட்டில்கள் கடத்திய 3 பேரை மதுவிலக்கு போலீசார் பிடித்து விசாரணை. காரண அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணை வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்களை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருந்திய 3 சக்கர வாகனங்களை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். இதில் அரசு கொறடா ஆறுமுகம், சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ராகினி, துணை இயக்குனர் திரு ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் 50 தொழிற்பேட்டையில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் 50 தொழிற்பேட்டையில் ரூபாய் 1,77,52,633 மதிப்பீட்டில் அனைத்து சாலை, 2 பிரதான சாலை, குறுக்கு சாலைகளை வலுப்படுத்துதல், அகலப்படுத்துதல் மற்றும் தார் சாலைகளை அமைத்தல் மற்றும் வடிகால் வசதிகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு காரில் மது பாட்டில்கள் கடத்திய 3 பேரை மதுவிலக்கு போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் சோதனை சாவடியில் மதுவிலக்கு போலீசார் சிறப்பு உதவி ஆய்வாளர் குமரன், ஜனார்தனன் மற்றும் போலீசார் அவ்வழியாக வரும் வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற இனோவா காரை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது காரில் பல்வேறு விதமான மது பாட்டில்கள் பாக்ஸ் பாக்ஸாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து காரில் வந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இளையராஜா, ஜெயவேல், முனுசாமி என்பதும் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அனைத்து மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையானது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் புதுச்சேரியில் தண்ணீர் கட்டணங்களை ஆன்லைன் மூலம் செலுத்தும் பாரத் பில் பேமெண்ட் வசதியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையானது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் புதுச்சேரியில் தண்ணீர் கட்டணங்களை ஆன்லைன் மூலம் செலுத்தும் பாரத் பில் பேமெண்ட் வசதியினை தொடங்கியுள்ளது. இந்த வசதியினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு செயலர் பொதுப்பணிகள் திரு ஜெயந்தகுமார், ஆபா தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் திருமதி எபினேசர் சோபியா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்நிகழ்வின் போது உடனிருந்தனர். இந்த வசதியின் மூலம் நுகர்வோர்கள் பில் கவுண்டர்களின் வரிசையில் இன்று தண்ணீர் கட்டணம் செலுத்துவதில் ஏற்படும் சிரமங்கள் கலைக்கப்படுவதோடு பணியாளர்களின் பணிச்சுமையும் குறைக்கப்படும். இவ்வசதியை பயன்படுத்தி பொதுப்பணித்துறையின் இணையதளம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இணையதள வங்கி சேவை போன்ற மொபைல் பயன்பாடுகள் மற்றும் ஜிபே, போன்பே, யூபிஐ, BHIL, IOB, UPI போன்ற செயலிகளின் மூலம் கட்டணங்களை செலுத்த முடியும். மேலும் நுகர்வோரின் பில் விவரங்களை விரைவாக பெறுதல், பரிவர்த்தனை வரலாறு, நிகழ்நேரத்தில் பரிவர்த்தனையின் நிலை, புதுப்பிப்புகள் தொடர்பான வாடிக்கையாளர் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண முடியும். முதலமைச்சர் ரங்கசாமி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனைத்து கணங்களுக்கும் முழுமுதற் பொருளாய் விளங்கும் விநாயக பெருமானை போற்றி வணங்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளை அனைவரது வாழ்விலும் வளம், நலம், குணமொழிக அனைத்து செல்வங்களையும் அள்ளி தருவதாக அமையட்டும். ஆணை முகத்தோனின் அருளால் தொட்டது யாவும் துவங்கி பூர்ண நல்லாசி பெற்று நீடூழி வாழ அனைவருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது. இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்ற புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர்
பிரான்சிஸ் கலீஸ் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கும் மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து நவநாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தீர்ப்பவனி நற்கணனை ஆசிரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தீர்ப்பவனி நடைபெற உள்ளது என்பதும் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அணியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ராம் தங்க மாளிகையின் 18ஆம் ஆண்டு கோலாகல துவக்க விழாவையொட்டி வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு எடைக்கு எடை வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ராம் தங்க மாளிகையின் 18ஆம் ஆண்டு கோலாகல துவக்க விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெற்று வருகிறது. அதன்படி வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பழைய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் மீது கிராம் ஒன்றிற்கு கூடுதல் மதிப்பாக ரூபாய் 50, வாடிக்கையாளர் வாங்கும் தங்க நகைகளுக்கு குறைந்த சேதாரம் மற்றும் எடைக்கு எடை வெள்ளி நாணயம் வழங்கப்பட உள்ளதாகவும், மேலும் வெள்ளி பூஜை பொருட்கள் 1 கிலோவிற்கு 5000 ரூபாய் தள்ளுபடியும் 1 கிராமிற்கு 5 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படும் எனவும், இந்த சிறப்பு தள்ளுபடி சலுகை செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இருக்கும். எனவே வாடிக்கையாளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ராம் தங்க மாளிகை நிர்வாகி தெரிவித்துள்ளார். கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். குறிப்பாக புதுச்சேரி காவல்துறையின் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் 9 பேருக்கு பணி நியமன ஆணையினையும், புதுச்சேரி மின்துறையில் ஒயர்மேனாக பணியாற்றிய 34 பேருக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக பதவி உயர்வுக்கான ஆணையினையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். பணி ஆணையின் போது காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். பன்னாட்டு ஆரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஹோஸ்ட் மற்றும் வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளையில் இணைந்து புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பன்னாட்டு ஆரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஹோஸ்ட் மற்றும் வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளையில் இணைந்து புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழாவும் உலக எழுத்தறிவு தின விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி ஆசிரியர் பணியின் சிறப்பினை விவரித்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பாடச்சவடிகள், எழுத்து பொருட்கள் வழங்கினார். பாண்டிச்சேரி ஹாஸ்ட் லயன்ஸ் சங்க தலைவர் ஆரோக்கியதாஸ் மற்றும் செங்குல் ஆசிரியர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார். மேலும் தலைமை ஆசிரியர் சுமதி, பரணி, காயத்ரி, கார்த்திகா, அஸ்வினி, காயத்ரி, கண்ணன் மற்றும் சௌமியா என பல ஆசிரியர்களுக்கு பாராட்டு விருது வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்ற பாலகிருஷ்ணன், வைத்தி கஸ்தூரி இருவருக்கும் சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து லயன்ஸ் பாலகிருஷ்ணன், செல்வமணி, கௌசல்யா, பிரேம்ராஜ், சுசிலா, நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து வினாடி வினா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ முருகன், கண்ணன், கணேசன், வரதராஜா, விஜய், ஆனந்த் ஆகியோருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. இறுதியில் கண்ணன் நன்றி தெரிவித்தார். அனைவருக்கும் இனிப்பு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ முருகன், கண்ணன், கணேசன், வரதராஜா, விஜய், ஆனந்த் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்தநாளையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர்.வி. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் ராஜாராம், கோனேரி லோகையன், மாநில சிறப்பழைப்பாளர் வினோத், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் பிரபு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார், சாம்பசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் வாழ்த்து பேனர் ஒட்டி விளம்பரம் செய்த 2000 ஆட்டோக்களுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன்களை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில்
அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் 2000 ஆட்டோக்களில் பின்னால் பிறந்தநாள் வாழ்த்து விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி மூலகுளம் எம்ஜிஆர் நகர் நுழைவாயில் அருகில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்க பணம், மதிய உணவாக பிரியாணி ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர். நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் மூலகுளம் மேட்டுப்பாளையம் போக்கும் ரோடு எம்ஜிஆர் நகர் நுழைவாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்க உள்ளார். மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராக தெரிவித்துள்ளார். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோண அகாடமி பள்ளியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. கூடப்பாக்கம் ஜவஹர் துரோண அகாடமி பள்ளியில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆசிரியர் தினத்தை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சிக்கு துரோண அகாடமி இயக்குனர் திரு குருராஜ் அவர்களும் தலைமை ஆசிரியை திருமதி சௌந்தரி அவர்களும் தலைமை தாங்கினர். மேலும் வழக்கறிஞர் மற்றும் சமத்துவம் சமூக விழிப்புணர்வு மையத்தின் தலைவர் திரு ஹரிஹரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பாக செயல்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.